காலையில் எழுந்திரிச்சு நியூஸே இவர் பேசின ஆடியோ தாங்க நான் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பல விஷயங்கள் வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நான் அடுத்து சொல்ல போகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் ஆகும். அவர் பேசுகிற வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. யாராருக்கு பணம் தரணுமோ எல்லாம் நான் முடிச்சிருக்கேன். அவங்களுக்காக தான் வாழ்ந்தேன், அவங்களுக்காக தான் ஷேர் மார்க்கெட் போனேன். ஆனால் என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல. கடன் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து நினச்சேன் சரணி அக்கௌண்ட் ஒரு 42 லட்சம் இருக்கும். இந்த 42 லட்சத்தில் 25 லட்சம் வித்தியாசத்தை கொடுத்துருங்க, 8 லட்சம் டிரைவர் டிஎன்வி வேலாயத்துக்கு கொடுத்துருங்க, 8 லட்சம் காசி பணி கொடுத்துருங்க. அப்புறம் டிஎன்வி சந்தோஷ் ஸ்கூலில் வேலை செய்வான், அவன் ஒரு 3 லட்சம், கவிதா மிஸ் 1.5 லட்சம். அப்புறம் எங்கள் பெரியப்பா பையன் 5,80,000 தரணும், சதீஷ் ஆயில் கடை கோவிந்த அவங்க பையன். அப்புறம் ஆயில் கடை கோவிந்த என் பொண்டாட்டிக்கு ஒரு 3 லட்சம் தரணும். ஓட்டு ரெஸ்டாரண்ட்டில் 2 லட்சம் தரணும். இதெல்லாம் வடிவில் எனக்கு கொடுத்துருங்க. என் பொண்டாட்டி நகை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கிற நகை, ஃபெடரல் பேங்க் இருக்கிற நகை, அன்னசாகரத்தில் இருக்கிற சொத்து கோயில் நிலம்தான், அதெல்லாம் ஐயனாருக்கு கொடுத்துருங்க. எங்கள் அம்மாவும் என்ன உடம்புலையும் மனசுலையும் தெப்பு இல்லை. என் பிள்ளைய மண்டை பிடிச்சி என் பொண்டாட்டி மூச்சு நிறுத்தி 10 நிமிஷம். யாரும் ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க. என்னுடைய கடைசி இது ரைட்ஸ் எல்லாம் ஐயனார் ஐயனார் என்னை மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க அக்கா. அம்மா சீக்கிரமா நீ சீக்கிரம். பார்த்தீங்களா அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கடன் சுமை அதிகமானதுனால தான் பொண்ணையும் பெத்த பொண்ணையும் தன்னோட மனைவியும் நம்பி வாழ வந்த மனைவியையும் இவரும் வந்து இறந்துருக்காரு. இவர் சாகலாம், இவர் மனைவியும் இவர் பிள்ளை யார் வந்து உரிமை கொடுத்தது? இவர் வந்து சொல்கிறாரு, என் பொண்டாட்டிக்காக தான் நான் ஷேர் மார்க்கெட் போனேன் அப்படின்னு சொன்னார். இவர் ஷேர் மார்க்கெட் போனதெல்லாம் பிரச்சனை இல்லை, இவருக்கு வர வேண்டிய பணத்தை பற்றியும் இவர் பேசியிருக்காரு. கடன் வாங்கினவங்கள்ட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இவரே ஏற்கனவே கடன் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் நிறைய பேர்கிட்டேருந்து பணமும் வாங்கியிருக்காரு. எப்படி இதை எடுத்துக்க மூல காரணம் என்ன அப்படின்னா, பணத்து மேலே இருக்கிற ஒரு பேராசை தான். சீக்கிரம் பணக்காரவங்களாக ஆகிடணும், சீக்கிரம் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிடணும், நம்ம நிறைய பணம் வந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பணத்து மீதான மோகம் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து இன்றைக்கி இவரை வந்து இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடணும்னா நம்ம கையில் இருக்கிற காசை நம்ம வந்து போடணும். அதுவும் நல்லா அதை பற்றி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் பணம் கேட்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பயங்கர கடனாளியாகி ஊரை விட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து இவரை மாதிரி ஒரு தப்பான முடிவெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அந்த லேடி வந்து என்கிட்டையுமே வந்து பணம் கேட்டாங்க. இது மாதிரி நீங்கள் 10,000 கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 வருஷத்தில் 50,000 பணத்தை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் தருவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசினாங்க. தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லியாச்சு. ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் கேட்டேன், எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டாம் சாரி, நான் போடுறதா இருந்தால் நானே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அவங்க இன்றைக்கி வந்து மிகப்பெரிய 10 லட்சத்துக்கும் அதிகமாக கடனில் போய் இப்போ ஊர்லேயே இல்லை, ஊரை விட்டே போயிட்டாங்க. கடன் கொடுத்தவங்களாம் வந்து நகையை அடகு வச்சுக்க எல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான். 10,000ங்கிறது 50,000 வருது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆசை, ஸோ எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய பேர் நகை அடகு வச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து கடனுக்கு பணம் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி இந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய. ஸோ அதே மெத்தட் தான் வந்து இவரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறைய நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நான் பார்த்தது வரைக்குங்க, வட்டிக்கு வாங்கி 3 காசு வட்டிக்கு வாங்கி 10 காசு வட்டிக்கு விடுறாங்க. இவங்க கை காசு இருக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனால வந்து கடனாளியாக இருக்காங்க. இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறான் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பணத்தை வாங்கி அதில் அவங்க கொஞ்சம் கமிஷன் எடுத்துகிட்டு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப பெரிய கடனாளியாகி கொடுத்தவங்களும் ஏமாந்து ஊரை விட்டே ஓடி போய் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோயர் மிடில் கிளாஸாக இருப்போம். அவங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படிக்க வச்சாதான் என் குடும்ப கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் மேலே கடனை வாங்கி சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ இல்லை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ வந்து படிக்க வச்சு அந்த கடன் வட்டிக்கு போட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா +2 முடிக்கிற வரைக்கும் தான் அந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அந்த ஃபார்மாலிட்டிலாம். காலேஜுன்னு போயிட்டாங்கன்னா தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலு எல்லா பசங்களும் ஒன்றா தான் வந்து படிப்பாங்க. அப்போ அந்த செப்பரேஷன், அந்த வேஸ்ட் ஆஃப் மணி தானே. இருக்கப்பட்டவங்கன்னா ஓகே படிக்க வைக்கலாம். ஸோ இல்லாதப்பட்டவங்கும்போது வட்டிக்கு மேலே வாங்கி கடனாளியாக போயிருக்காங்க. அடுத்து 3வது கேட்டகரியில் ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள். அவங்க என்னென்னா எந்த சீட்டையுமே விட மாட்டாங்க, பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். வீட்டு செலவுக்கும் காசு வச்சுக்க மாட்டாங்கங்க. வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க வாங்குகிற சம்பளத்தை எல்லாத்தையுமே சீட்டு பணம் போட்டுருவாங்க. வீட்டு செலவுக்கு அங்கங்கே நம்மக்கிட்ட தெரிஞ்சவங்க 1000 கொடு 500 கொடு
தலைக்கு 200 கொடு, 200 தானே சரி போ கொடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு நம்ம திரும்பி வராட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன கலெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்கி செலவு பண்ணுறது. அப்படி இல்லைனா யார்கிட்டயாவது பல்காக அமௌண்ட்டை வாங்கிட்டு வீட்டு செலவு பண்ணிவிட்டு அது கொடுக்குறதே கிடையாது. இப்படியெல்லாம் வந்து நிறைய வந்து கடன் அப்படிங்கிறது வந்து அவங்களா ஏற்படுத்திக்கிட்டு நிறைய பேர் ஊரை விட்டு போயிடுறாங்க. இவரும் அப்படி வந்து இவர் ஓடி இருக்கலாம், இந்த பசங்களையும் பொண்டாட்டியும் வந்து வாழ விட்டுருக்கலாம். ஸோ பொண்டாட்டிக்காக தான் பண்ணேன், பிள்ளைக்காக தான் பண்ணேன்னா இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? பொண்டாட்டிக்காக பிள்ளைகளுக்காக பண்ணோம்னா நம்ம கையில் இருக்கிற பணத்தை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இது மாதிரி அடுத்தவங்க வீட்டு பணத்தை கும்மி அடிச்சோம்னா அது நமக்கு வந்து பெரிய விஷயந்தான். அது பெருசாக தான் வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்ம பணமாக இருந்ததுன்னா நல்லதோ கெட்டதோ அது நம்மளோட முடிஞ்சிடும். இன்றைக்கி இவர் பணத்தை மட்டுமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தாரு அப்படின்னா இவர் வந்து சரி ஓகே யாருக்கும் வந்து பதில் சொல்ல வேணாம், இந்த ஒரு தவறான வந்து முடிவை வந்து எடுத்துருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி கடனை வந்து நீங்களே ஏற்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அப்படி ஒரு கடனை ஏற்படுத்திக்கிட்டீங்க, அதாவது டக்குன்னு சினிமாவில் தான் வந்து பணக்காரங்களாக ஆவாங்க. நம்மளாம் வந்து டக்குன்னு பணக்காரங்களாகணும்னா இப்போ பணக்காரங்களாக என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம செத்தா நம்ம கூட வர போகிறது கிடையாது. ஸோ பணம் கிடைச்சா ஓகே, கிடைக்காட்டினாலும் ஓகே அப்படின்ற மாதிரி வாழ பழகுங்க. ஸோ பேராசை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா அது பெரிய நஷ்டத்தில் தான் கொண்டு போய் விடும். உங்கள் விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க. உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த செலவு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே சம்பளத்தை எல்லாத்தையும் சீட்டு பணம் போட்டுட்டு உங்கள் செலவுக்காக அடுத்தவங்களும் கஷ்டம் தான் படுறாங்க. அவங்க அடுத்தவங்க பணத்தில் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறதும் தப்பு. ஸோ இது வந்து இந்த மாதிரியான வாழ்கிறவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுங்கிறதுக்கு இவர் வந்து ஒரு சிறந்த உதாரணம். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லியிருக்கேன். உங்களோட கருத்துக்களையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.